ஒசூர் மக்களே, நான் உங்கள் சூர்யா ஜாக் மீடியா பப்ளிக் சேனல்ல இருந்து. இன்னைக்கு பப்ளிக்கோட ஒப்பீனியன் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒசூர்ல வந்து எந்தெந்த ஹோட்டல்ல நான்வெஜ் ஆர் வெஜ், எந்த ஹோட்டல் டாப் 3 ஹோட்டல்னு வச்சிருக்கோம், அந்த ஹோட்டல் பப்ளிக்கோட ஒப்பீனியன் என்னன்னு நாம கேட்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட பேரு? ஷாஜான். மனோகர் ரெட்டி. ராகுல் ப்ரோ. என் பேரு கவிதா. சௌசிலா. இதாஸ்மா. எங்க பேர் சரண் ப்ரோ. என் பேர் சிம்மாதிரி ப்ரோ. அஜய் ப்ரோ. முத்து. அபிதா. சரிதா. நாராயணன். சிவம். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. வெளியூர்ல இருந்து நிறைய பேர் ஒசூருக்கு வராங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஒரு பப்ளிக் காஸ்ட்ல வந்துட்டு சாப்பிடணும்னா நீங்க எந்த ஹோட்டல்ல சஜஸ்ட் பண்ணுவீங்க? கெனி ஹோட்டல்ல நல்லா இருக்கும். நான்வெஜ் சிக்கன் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இங்க நல்லா டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கும். கனி ஹோட்டலுங்களா? ஒசூர்ல வந்துட்டு எந்த ஹோட்டல்ல வந்து நல்லா ஃபுட்டு நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்? பாக்லூர் ரோட்ல மங்கலம் ஹோட்டலும் A2B இருக்கு. அங்க இந்த பக்கம் போனா மங்கலம் ஹோட்டல் பெஸ்ட், A2B பெஸ்ட். இப்போ நான்வெஜ்னு பாத்தீங்கன்னா எந்த ஹோட்டல்லாம்? அது அவர் சொன்ன மாதிரி தாஜு கனி, அது சிக்கன் மட்டன் அதெல்லாம் பெஸ்ட் தான். ஒசூர்ல வந்து எந்த ஹோட்டல்ல நீங்க சாப்பிட்டுருக்கீங்க, என்ன சாப்பிட்டுருக்கீங்க? என்ன பரோட்டா சாப்பிடுவோம், இல்லைன்னா சப்பாத்தி, இல்லைன்னா சாதம். ஹோட்டல் பேரு? மணி ஹோட்டல். மணி ஹோட்டலுங்களா? சரி சரி. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அந்த ஹோட்டல்ல? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா சாதம் பரோட்டா 2 தான், வேற எதுவும் சாப்பிடுறது இல்லை. அந்த ஹோட்டல் எங்க இருக்கு? ராயக்கோட்டை ஹவுசிங் போர்டு. ராயக்கோட்டை ஹவுசிங் போடுங்களா? சரி. இப்போ வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வராங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒசூர்ல வந்துட்டு சாப்பிடறதுக்கு தெரியாது நிறைய இடம். அந்த ஒரு இடமா நீங்க எதை சொல்லுவீங்க? நீங்க எது சாப்பிட்டுருக்கீங்க? நான் சாப்பிடுற ஹோட்டல்னு பாத்தீங்கன்னா இந்திய ரோட்ல வந்து ஐயர் ஹோட்டல்ல சாப்பிடுவேன். அங்க வந்து உப்புமா, அந்த பொங்கல் இது எனக்கு பிடிக்கும், அதனால அங்க சாப்பிடுவேன். ஓகே, அது ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ் ஹோட்டலுங்கக்கா. அந்த ஹோட்டல் பேரு? ஹோட்டல் பேர் தான் எனக்கு தெரியலையே. தெரியுங்களா? சரி, பரவாயில்ல பரவாயில்ல. அந்த ஹோட்டல்ல நீங்க என்னென்னக்கா சாப்பிட்டுருக்கீங்க? எனக்கு பிடிச்சது கிச்சடியும் பொங்கலும் தான். கனி ஹோட்டல் இருக்கு, ராயல் ஃபேமிலி ஹோட்டல் இருக்கு. அது எல்லாமே நல்லா சாப்பாடு கிடைக்கும். அந்த அந்த ஹோட்டல்ல வந்துட்டு வெஜ்ஜா நான்வெஜ் அந்த மாதிரி? நான்வெஜ் இருக்கு. ஓகே, இப்போ வெஜ் ஹோட்டல்லாம் எதுனா சொல்லுவீங்க? வெஜ் ஹோட்டல்லாம் GH இருக்க ஹோட்டலுங்களா? சரி சரி. ஆரிபவன் சாப்பிட்டுருக்கீங்களா? அந்த ஹோட்டல்ல என்னமா ஸ்பெஷல்? எல்லாமே இருக்கும். நான்வெஜ் வெஜ் எல்லாமே இருக்குங்களா? சரி, ஓகே. அதுல வந்துட்டு விலை வந்து எவ்வளவு இருக்கும்? ஓகே, சாப்பிடுற அளவுக்கு இருக்குங்களா? சாப்பிடணும் அந்த ரேட்டு. ஓகே, ஒசூர்ல வந்துட்டு எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டா அவங்களுக்கு கரெக்டா இருக்கும்? கனி ஹோட்டல் நல்லா இருக்கும். ஹோட்டல் வெஜ் ஹோட்டல். நான்வெஜ்னா அதுதான் என்ன தாஜ் ஹோட்டல். தாஜ் அந்த கனிங்களா? உங்களுக்கு வந்து நெல்லை பவன் வெஜ் சாப்பிட்டா நல்லா இருக்கும். ரேட்டு கொஞ்சம் நல்லா கம்மியா தான் இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டா இப்போ நார்மலா நம்ம மாதிரி அந்த போய் சாப்பிடலாம். இப்ப நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஏதாச்சும் சொல்லிருக்கீங்களா? இப்ப வந்து இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டேன், இந்த ஃபுட்டு சாப்பிட்டேன், அந்த மாதிரி ஏதாச்சும்? அங்க வந்து இட்லி வடை ரொம்ப ஃபேமஸ் நெல்லை பவன்ல. என்ன வடையா? மசால் வடை தாயா? இங்க வந்து ஹோட்டல் அப்படின்னு எனக்கு அவ்வளவு தெரியாது. ஆனா ஒரு காஃபி கிளப்னு ஒரு இந்த ராகவேந்திரா அந்த தேட்டருக்கு ஆப்போசிட்ல ஒரு காஃபி கிளப் இருக்கும். அங்க வந்துட்டு நான்வெஜ் அங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லா இந்த சிக்கன், அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஐஸ்கிரீம் அந்த மாதிரி நிறைய ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃபேமிலியா வந்தா கூட அங்க வந்து நல்லா சாப்பிடலாம் காஃபி கிளப்ல. அங்க அது பக்கத்துல KFC இருக்கும், அங்கேயும் நல்லா சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இந்த மத்திகிரி அந்த சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிளுக்கு இந்த ஸ்ட்ரைட்டா போனோம்னா ஒரு சீசன் ரெஸ்டாரண்ட். அந்த இதுல ரொம்ப ஃபுட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த ஒசூர்ல இருந்து எனக்கு அங்க ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிக்கும். அங்க வந்து காஸ்ட் வைஸ்ல ஓகே தான். சிக்கன் பிரியாணி சம்திங் 200 அந்த மாதிரி தான் இருக்கும். 200 தான் இருக்கும் சிக்கன் பிரியாணி. குவான்டிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். அதுவும் இல்லாம அவங்களுடைய அவங்க கேரிங் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சீசன் ரெஸ்டாரண்ட் அங்க நல்லா இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லயும் இன்னும் பிரியாணின்னு ஒரு ஷாப் இருக்கும். அந்த பிரியாணி ஷாப்லயும் இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃபுட்ஸ் எல்லாமே. இப்ப நம்ம சாப்பிட்டு வந்தது ஆசிப் பிரியாணி. ஓ, இப்பதான் சாப்பிட்டு வந்தீங்களா? ஓகே ஓகே. எப்படி நான் ரெகுலர் டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. காஸ்ட் கூட கொஞ்சம் கம்மியா தான். வெஜ் ஹோட்டலா அது நான்வெஜ்ஜா? வெஜ் ரெண்டுமே இருக்கு. வெஜ் நான்வெஜ். அது எந்த இடத்துல இருக்கு? இந்த ரைவல் ஸ்ப்ரிங் ரோடு இருக்குல்ல, ஆமா மார்க்கெட் பக்கம் இந்த ஏரிக்கு பின்னாடி தான். ஓகே, என்னென்ன சாப்பிட்டீங்க? பிரியாணி தந்தூரி. ஓகே, டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்களா? பிரியாணி தந்தூரி சிக்கன் எப்படிக்கா டேஸ்ட்? சூப்பரா இருந்துச்சுங்களா? ஓகே ஓகே. இப்போ அது நான்வெஜ் ஹோட்டல். வெஜ் ஹோட்டல்லாம் நீங்க எதனா சொல்லுங்க. வெஜ்ஜா அனகுண்டம் இங்க பத்தலப்பள்ளி கிட்ட இருக்கு. பத்தலப்பள்ளிங்களா? இந்தியன் பேங்க் பக்கத்துல அனகுண்டம்.
அது வெஜ் ஹோட்டல், ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ் தான். அதோட சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி? டேஸ்ட் எல்லாம் சூப்பரா தான் இருக்கும். காஸ்ட் வைஸ் காஸ்ட் வைஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான். நார்மலா கையேந்தி பவன் மாதிரி இருக்கு. பிளஸ் வந்து ஓரளவுக்கு மீடியமான ரேட்லயும் இருக்கு, ஹை ரேட்லயும் இருக்கு. நார்மலா இருக்குன்னா சிப்காட் டவுன்ல பக்கத்துலயே அந்த சைட்லாம் சிப்காட் சிக்னல் பக்கத்துலயே நார்மலா 5 ரூபா ஒரு இட்லி அந்த ரேஞ்ச் எல்லாம் கடை இருக்கு. அதே மாதிரி ஓரளவுக்கு நார்மல் ரேட்னா இந்த பாகலூர் ரோட்ல செல்லும் மெஸ், சன்மா மெஸ் அதெல்லாம் இருக்கு, கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். ஒரு ஹை கிளாஸா வந்து ஒரு ஃபேமிலியோட வந்து ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிடணும்னா அந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல நீங்க எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? கனி ஹோட்டல் நான்வெஜ் சாப்பிடணும். அப்புறம் வெஜ்னா வந்து இது இங்க விண்டேஜ் ரெஸ்டாரண்ட் அங்கே ஒன்று இருக்கு. காஸ்ட் வைஸ்லாம் ஓகே வரணும். காஸ்ட் கொஞ்சம் 171 இருக்கு, நல்லா இருக்கும். வெஜிடேரியன் பாத்தீங்கன்னா அரசு நல்ல டேஸ்டா கொடுப்பாங்க. அந்த அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஆஞ்சநேய ஹோட்டல், அது நல்லா இந்த ஸ்டார் பை நிறைய லைலண்ட் அவங்க வெஜிடேரியன் வந்து சாப்பிட்டுருப்பாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா லோ டு ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்கு. நேம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம நான்வெஜ் பாத்தீங்கன்னா பெப்பர்மெண்ட் இருக்கு, கனி இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா ராயல்சீமா ஹோட்டல் இருக்கு ஆந்திரா ஸ்டைலு, அப்புறம் தொட்ட இது வந்து அது ஒன்று இருக்கு. நிறைய மோர் தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹோட்டல்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க சூஸ் தகுந்த மாதிரி அவங்க எடுத்துக்குவாங்க. என்ன கிழமை என்ன பிரசாதம் கிடைக்கும்னு ஒரு கம்ப்ளீட் டேட்டாபேஸே போட்டு வச்சிருக்கேன். நான்வெஜ்னா வெஜ்னா எந்த ஹோட்டல் சொல்லுவீங்க? வெஜ்ஜுனா பார்த்தா கெனி ஹோட்டல் தான். ஆட்டு நல்லா இருக்கும். சிக்கனு மட்டன் எல்லாம் நல்லா இருக்கும், சாப்பிட்றது மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்ட் இருக்கும். ரிங் ரோடும் அவ்வளோதான். இந்த ரிங் ரோட்லயும் நல்லா இருக்கும். எல்லாம் பப்ளிக் நிறைய அங்கே தான் போவாங்க. பெங்களூர்ல வந்து அப்படியே நல்லா சாப்பிட்றதெல்லாம் பொருள் நல்லா கிடைக்கும் ரிங் ரோட்ல. அப்புறம் அந்த 3 ஸ்டார் ஹோட்டல், அது 7 ஹில்ஸ் ஹோட்டல், அதுவும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்கும். பார்க்கிங் எல்லாம் நல்லா இருக்கும், இங்கே சூப்பரா இருக்கும், சாப்பிடலாம். ஆரம்பா ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்கும், நல்லா சூப்பரா இருக்கும். அப்படின்ற மாதிரி வேற ஹோட்டல்னா அங்க ஒரு தாஜ் ஹோட்டல் இருக்கு, டவுன் சீதாராம் டெக் டவுன்ல ரைட் சைட்ல இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும், சாப்பிடலாம். அது மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரீட் ஃபுட் தான் சாப்பிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணாங்க, கேட்டப்ப ரெஃபர் பண்ண அப்புறம் மங்களம் மெஸ், அம்மன் மெஸ் சொன்னாங்க. ஓகே அம்மன் ஹோட்டல் அண்ட் மங்களாங்களா? சரி ஓகே. இந்த ஹோட்டல்ல நீங்க என்ன ப்ரோ சாப்பிட்டீங்க? நான்வெஜ் சாப்பிட்டோம். காஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு, பிரைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சரி ஓகேங்கக்கா. உங்களோட கடை எந்த லொகேஷன்ல இருக்குக்கா? ஒசூர்ல 10 பைப் கிட்ட உழவர் சந்தைக்கு போற வழியில காமராஜ் காலனி. சரி ஓகே, தேங்க்ஸ்க்கா. ஒசூர்ல உங்க கடை எந்த இடத்துல இருக்கு? காமராஜ் காலனில 10 பைப் கிட்ட இருக்கு, கிரவுண்ட் பாய்ஸ் ஸ்கூல் கிரவுண்ட் கிட்ட. வெளியில இருந்து வரவங்களுக்கு சாப்பிடணும்னா இங்க வரலாம். ஓகேக்கா, கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்க கண்டிப்பா வருவாங்க. டேஸ்ட்லாம் எப்படிக்கா இருக்கும்? அந்த ஹோட்டல் பேர் என்னன்னா ராயல் ஃபேமிலி இருக்குண்ணா, கனி ஹோட்டல் இருக்குண்ணா. ஓகே. இந்த ராயல் ஹோட்டல் அந்த கனி ஹோட்டல் சொல்லியிருக்கீங்க. இந்த ஹோட்டல்ல எந்தெந்த மாதிரி ஃபுட் எல்லாம் இருக்கும்னா? நல்லா இருக்குண்ணா, சாப்பிட நல்லா இருக்குங்களா? அதோட காஸ்ட் வைஸ் எவ்வளோனா? ஒரு 450 அப்படி ஃபேமிலியா வந்து கூட அந்த ஹோட்டல்ல சாப்பிடலாமாண்ணா? சரி ஓகே, தேங்க்ஸ். நீங்க இந்த பழக்கடை எந்த இடத்துலமா இருக்கு உங்க பழக்கடை? உழவர் சந்தைக்கு முன்னாடி. உழவர் சந்தைக்கு முன்னாடிங்களா? சரிங்கம்மா. ஓகே. நீங்க சேலம், உங்களுக்கு வந்து இந்த வெதர் எப்படி இருக்கு? உங்களோட opinion என்ன? அங்க வந்து ஒரே வெயிலா இருக்கும், இங்க வந்து சில்லுன்னு குளிர், இந்த கிளைமேட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அங்க சாம்பார் இட்லி எல்லாம் சாப்பிட்டா காலை டைம் போனா நல்லா இருக்கும். மோஸ்டா வந்துட்டு பிரியாணி நிறைய பேர் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பிரியாணி எல்லாருக்குமே பிரியாணி பிடிக்கும்ல. அப்போ பிரியாணி வந்து எந்த இதுல நல்லா இருக்கும்? பிரியாணி வந்து இப்போ கனி ஹோட்டல்ல இருக்குது, ஆனா கொஞ்சம் ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நல்லா இதா இருக்கிறவங்க போய் ரிச்சா இருக்கிறவங்க போய் அங்க சாப்பிடலாம். நம்மள மாதிரி ஆளுங்க வந்து கையாந்தி பவன்ல நல்லா சாப்பிடலாம். நம்மள மாதிரி ஆளுங்க அங்க சாப்பிடலாம். நல்லா ரிச்சா இருக்கிறவங்க எல்லாம் அங்க கனி ஹோட்டல்ல சாப்பிடலாம் ப்ரோ. ஓகே. இப்போ வெளியூர் வேலைக்கு வராங்க ப்ரோ, படிக்கிறதுக்கு வேலைக்கு வராங்கன்னா கையேந்தி பவன்ல போய் சாப்பிட்டா நல்லா இருக்கும். பிரைஸும் கம்மியா இருக்கும், டேஸ்டும் கரெக்டா இருக்கும். ஓகே. அந்த பிளேஸ் எங்க ப்ரோ? அது கனி ஹோட்டல் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டா அங்க பிளேயர் இருக்குல்ல ப்ரோ, அந்த சைடு. ஆமா அங்க இருக்கு, அது ஆப்போசிட்டா இருக்கு. நெல்லை பவன் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? ஸ்ட்ரீட் ஃபுட் இந்த தெருக்கடைகள் அது உங்களுக்கு தெரிஞ்ச லொகேஷன் ஏதாவது தெரியும்? அதெல்லாம் தெரியும். பாகலூர் லட்சுமி கிராண்ட் சினிமா சென்டர் இருக்கும், அந்த ஸ்ட்ரீட்ல கிடைக்கும். ஓகே ஓகே. இப்போ நீங்க என்ன டிவிஸ்ல ஒர்க் பண்ணுவோம். டிவிஸ்ல ஒர்க் பண்ணீங்களா? இப்போ நம்ம ஒசூர் வந்து சில் சிட்டின்னு சொல்றாங்க, அந்த வெதரை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஐயோ, நான் இந்த ஒசூர்ல அப்படின்னா ஆமா வெதர்னா ரொம்ப எப்படின்னா எல்லாம் சொல்லுவாங்க உங்க ஊர் வந்து நாங்கெல்லாம் பொதுவா வீட்டுல தான் ஃப்ரிட்ஜ் வச்சிருப்போம், ஆனா இந்த ஊரே ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கொஞ்சம் ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஆனா உண்மையா இதுதான், எந்த நேரம் பார்த்தாலுமே இந்த
எப்படி சொல்றது ரொம்ப சில்லாவே இருக்கும். மதியம் சரி மார்னிங் பார்த்தாலுமே இந்த விதத்துல தான் இருக்கும், மதியம் பார்த்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ நைட்டு பார்த்தாலும் இன்னும் ரொம்ப சில்லுன்னு. எனி டைம் இந்த வெயில் அது எப்போ வரும் அப்படிலாம் தெரியாது, எனி டைம் ரைன் வந்துட்டே இருக்கும். இந்த கோல்டு தான் எப்போ பார்த்தாலும் இப்படிதான் இருக்கும். இப்போ பேச்சுலர்ஸா நிறைய பேர் ஒசூர்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நார்மலான ஹோட்டல் வந்து சாப்பிடணும்னா அந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். எந்த மாதிரி ஹோட்டல்? சிப்காட் பார்த்தீங்கன்னா பக்கத்துல சிப்காட் பக்கத்துலேயே 5 ரூபா தான் இட்லி. அதே மாதிரி இந்த பக்கம் சர்க்கிள் இருக்கும், கிஷன்ஆர் சர்க்கிள் பிளஸ் ஓல்ட் ஏஸ்டிஸ்னா இங்க பக்கத்துல மீரா ஹாஸ்பிட்டல் லெக்கா போனோம், நல்லா இருக்கும். 7 ரூபா தான் இட்லி, நல்லா இருக்கும். நல்ல வண்டி கடை மாதிரி சட்னி ஒரு சாம்பார். அங்க வந்து பேச்சுலர் சாப்பிட்டா கரெக்டா இருக்குங்களா? காசு வைஸ் கரெக்டா இருக்குங்களா? மீரா ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஓகே ஓகேண்ணா. சேம் அதே நான்வெஜ்னா நீங்க சொல்லுவீங்க? ஆர்கே இருக்கு, ஆர்கே பிரியாணி தர்கா சைட்ல டவுன்ல பாஷா பிரியாணிக்கு போற வழியில தாபா மாதிரிங்களா இல்ல இது ஹோட்டல்? 110. ஓ பிரியாணி 110 ரூபாய் தானுங்களா? பிரியாணி டேஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நிறைய இந்த ராயல்சீமா பிரியாணி இருக்கு பாத்தீங்களா, அங்குஸ்டார்ட் நல்லா இருக்கும். அங்க நார்மல் பேசிக்கல இருந்து நல்லா இருக்கும். நான் இப்போ நான்வெஜ் வைஸ் ஓகேனா, இப்போ வெஜ் வைஸ் எந்த ஹோட்டல் பார்க்கலாம்னா? அறுசுவை ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ் தான். அந்த அப்புறம் பாத்தீங்கன்னா தர்கா கிட்ட ஹோட்டல், ஃபுல் வெஜிடேரியன் தான். அங்க நிறைய பாத்தீங்கன்னா ஃபேமிலிஸ் நல்லா வருவாங்க, அறுசுவை ஃபேமிலிஸ் வருவாங்க. இங்க பாத்தீங்கன்னா தாலுகா ஆபீஸ் கிட்ட ஆஞ்சநேய ஹோட்டல், அதுவும் நல்ல ஸ்டாப் ஐயர்ஸ் ஐஎன்எஸ் அது 3 நல்லா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது 3 வெஜிடேரியன் நல்லா இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாக் மீடியா பப்ளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க. மீன குழம்புல கொஞ்சம் போராட்டி